ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இவ்வளோ பெரிய அதிரடியான திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா குணசேகரன் எதை நினச்சி அந்த பூஜை பண்ணாரோ அது ரொம்பவே சக்ஸஸாக நிறைவடைஞ்சிடுச்சுங்க. அவர் என்ன ஜனனியை அழிக்கணும், ஜனனி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே மாதிரியும் நடந்துருச்சு. எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தேவ சகாயத்திட்டேருந்து நம்ம ஜனனியை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம ஜனனி மயக்கம் போட்டு உழுவவுமே சக்திக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. எழுந்து ஜனனி அப்படின்ற மாதிரி சொல்ல ஜனனி மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்காங்க. உடனே சக்திக்கு ரொம்பவே பயம். இங்கே ஒரு பக்கம் பயம், பின்னாடி ஒரு பக்கம் அந்த ரவுடிங்க துரத்திட்டு இருக்கவுமே சக்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு ரொம்பவே கோவம் வேகமாக வண்டியை திருப்பிட்டாங்க. வண்டியை திருப்பி ஊருக்குள்ளே விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஜனனியை அப்பா அடா இப்போ தாண்டா காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உள்ள வீட்டில் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுமே நந்தினியும் ரேணுகாவும் அங்கே இருக்காங்க. என்னாச்சு சக்தி, இங்கே என்ன பண்ணுற, ஜனனிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லவுமே குழந்தைக்கு தான் என்னாச்சுன்னு தெரில, இதை கேட்டால் என்ன ஆகுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சக்தி பயப்பட அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, பயப்படாமல் இரு சக்தி அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை எல்லாமே வீணாக போயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம சக்தி கிட்ட டாக்டர் உங்கள் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லவுமே சக்தி தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ இந்த விஷயத்த நான் அவகிட்ட எப்படி சொல்லுவேன், போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரேணுகாவும் நந்தினியும் சக்தி நீ தான் சக்தி தைரியமாக இருக்கணும், இப்போ நீயே நம்பிக்கை இழக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ இந்த குழந்தை விஷயத்தில் ஜனனி ரொம்பவே வீக்காக இருக்கா, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவள் ரொம்பவே வீக்காக இருந்தால் அவள்கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாத சக்தி, கண்டிப்பாக ஜனனி ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்பினாங்க. கண்ணு முழிச்சதுமே நம்ம ஜனனிக்கிட்ட சக்தி சொல்லணும், அமைதியாகவே அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு சக்தி, நம்ம குழந்தை நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் சக்தி மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாப்பா இறந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜனனி மனசே விட்டுடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுக்காக சக்தி வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஜனனி நீ இப்படி யோசிக்கக்கூடாது, நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இந்த மாதிரி ராங்கான முடிவுலாம் எடுக்கக்கூடாது, நீ ஏன் நார்மல் பொண்ணு மாதிரி யோசிக்கிற, நீ ரொம்ப ஸ்ட்ராங் தானே, ஸ்ட்ராங்காக இரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான் சக்தி, ஆனால் இந்த பேபி விஷயத்தில் நான் ரொம்ப ஆசையாக இருந்தேனே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இறந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ரொம்ப அங்கே எங்கேயோ ஓடிட்டு அடைஞ்சிட்டு இருந்ததில் கலைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஜனனி நான் இருக்கிறதுனால தானே இவ்வளோ நடக்குது, அப்போ இன்னொரு குழந்தை பிறந்தாலும் அப்போயும் இந்த மாதிரி தானே நடக்கும், நான் செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சக்தி கிட்ட சொல்கிறாங்க. லூசுத்தனமாக பேசாத, நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு சுத்தமாக மனசே கேட்கலங்க. இல்லை நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது இது மட்டுமே ஜனனியோட நோக்கமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடி இருக்கும் இல்லையா, மாடியிலேருந்து நம்ம ஜனனி நைட் டைம் தூங்கிட்டே இருக்காங்க. போய் மாடியிலேருந்து என்னை மன்னிச்சிரு சக்தி, நான் இருந்தால் உனக்கும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம், நான் போயிடுறேன் சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜனனி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம ஜனனி சொல்கிறாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் இப்படி ஒரு முடிவு இவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜனனி பட்டாருன்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அங்கே உள்ளவங்களாம் பார்த்து கத்துனா பார்த்தா ஜனனி, அது சக்தியால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஜனனின்னு இவ்வளவோ கத்துறாங்க. ஆனால் ஜனனி கான்சியஸே இல்லை, ஃபுல்லாக பிளட்டு லீக் ஆகி இல்லை, உயிர் முன்னாடியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சக்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரில.
இந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து தெரிய வரவுமே குணசேகரன் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. பயங்கர சிரிப்பு அவருக்கு. அப்போதான் வந்து விசாராட்சிக்கு தெரியுது, நீ இவ்வளோ கேவலமானவனாடா, சி உன்னை போய் நம்பினானே, மறுப்புனே நான் நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டல. அம்மான்ற ஒரே ஒரு எமோஷ்னலை வச்சு உங்களால் என்ன முடியுமோ எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வரதாங்க போகுது. அதில் நம்ம ஜனனிக்கு இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக கதையை இப்படி முடித்தாங்க, ஒருவேளை ஜனனிக்கு டபுள் கேரக்டரா இல்லை மறுபடியும் வருவாங்களா என்னன்னு ஒன்றுமே புரியல. இப்போ ஈஸ்வரி வேற நேரம் பார்த்து ஜனனிக்கு இந்த ஒரு நிலைமை எப்படி எப்படி கொண்டு போப்பா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜனனி வந்துட்டு மறுபடியும் வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. குணசேகரனுக்கு மரண தண்டனையெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க, அதை விட பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும். குணசேகரன், தேவசகாயம் அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல தண்டனை குளிச்சு ஒழிச்சு கட்டணும். என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.